நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 32. இந்துமதி கருவுற்ற நாள் முதலே அவள் இறப்பாள் என்பது ஆயுஷின் உள்ளத்தின் ஆழத்தில் தெரிந்தது. அவள் அஞ்சையும் பதைத்தும் தன்னுள் நிகழ்வதை சொல்ல முயல்வதையெல்லாம் உவகையுடனும் எதிர்பார்ப்புடனும் பேசி அதை அவன் கடந்து சென்றான். சோர்ந்து வெளுத்து உலர்ந்து உடல் கிழிந்து அவள் இறந்தபோது அவ்வண்ணம் நிகழவே இல்லை என்பது போல் பிரிதொரு எல்லையில் தன்னை விலக்கி கொண்டான். தெற்கு காட்டில் எரியுண்டு அவள் மறைந்த போது அனல் வைத்து வணங்கி மீண்டு வரும் வழியில் ஒவ்வொரு காலடியிலும் அவளை தன் உள்ளத்தின் ஆழத்தில் அழுத்திச் செலுத்தி மறைத்துவிட்டு பிரிதொருவனாக அரண்மனைக்குள் நுழைந்தான். 3 நாள் ஒரு பொழுதும் தனிமையும் நோற்றான். 16வது நாள் உயிர் மீட்பு விருந்தும் 41வது நாள் விண்ணேற்றச் சடங்கும் முடிந்த பிறகு அவன் அவளை எண்ணவே இல்லை. அதற்குள் அக்குழந்தை அவனை முழுமையாக ஆட்கொண்டது. அதன் ஒவ்வொரு கணமும் அவன் உள்ளம் நிறைந்தது. குழந்தை வளருவதன் முறைமைகள் குறித்து மருத்துவர்கள் சொன்ன அனைத்தையும் கடந்து எழுந்து கொண்டிருந்தது அது. 100 ஓநாய்களின் பசி, 100 குதிரை குட்டிகளின் துடிப்பு, 100 யானை குட்டிகளின் ஆற்றல் என்று அதை பற்றி அவை புலவன் பாடினான். அரசு பணிகள் அனைத்தையும் ஆயுஷ் துறந்தான். அமைச்சர்களிடம் அவையை ஒப்படைத்துவிட்டு பொழுதும் இரவும் கனவும் மைந்தனுடனேயே இருந்தான். மடியில் மைந்தனை படுக்க வைத்து பொற்கிண்டியில் பாலை பரிந்து அணைத்து அவன் ஊட்டுகையில் அக்கிண்டி முலையென்றே ஆகும் விந்தையை சேடியர் கண்டு விழி பரிமாறிக்கொண்டனர். இரவில் மைந்தனை தன் அருகிலேயே படுக்க வைத்து துயில் கொண்டான். ஆழ் துயிலிலும் இடக்கை துயிலாது மைந்தனை தொட்டு கொண்டிருந்தது. சிற்றொலியிலேயே எழுந்து மைந்தன் முகம் தொட்டு கனிந்த கனவு குரலில், "என்ன என் செல்வமே?" என்று அவன் கேட்டான். தாயுமானவன் என்று அவனை அவன் குடி வாழ்த்தியது. பிறந்து நினைவறிந்த நாள் முதல் ஒருபோதும் அறிந்திராத பேருவகையை மைந்தனூடாக ஆயுஷ் அறிந்தான். பெரிதொன்றிலாது ஒன்றில் ஆழ்ந்திருத்தலின் பெயர்தான் உவகை என்பது. அதை இப்போது அறிகிறேன் என்று அவன் அமைச்சனிடம் சொன்னான். விண்ணில் தெய்வங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தோற்றத்தில் எழுந்தருளுகின்றன அரசே என்றான் சுதர்மன். பொன்னென்றும் பொருள்மிக்க நூலென்றும் உறவென்றும் உயிர் மீட்பென்றும் தெய்வங்கள் இறங்கி வரலாம். பிள்ளை என்று வருகையில் மட்டுமே அவை முழுமை கொள்கின்றன என்று மலர்ந்த சிரிப்புடன் அரசன் சொன்னான். மைந்தனுக்கு விளையாடுவதற்காக மணிமுடியை சகடமென உருட்டிவிட்டான். அரச கணையாழியை நூலில் கட்டி ஆட்டி காட்டி நகைக்க வைத்தான். குரங்கு போல மார்பில் பற்றி இருக்கும் குழவையுடன் நகருலாவுக்கு சென்றான். இத்தகைய பெரும் பற்று பெருந்துயரையே கொண்டு வரும். அரசே, நாம் பற்றுவது எதுவும் நம்மையும் பற்றி கொள்வனவே. மீட்சியை விழைந்தால் அதை உடையுங்கள் என்று அவன் குல மூத்தார் சொன்னார். அமைச்சரே, அரசரிடம் சொல் சூழும் அணுக்கம் எவரையும் விட தங்களுக்கே உள்ளது என்றார். சென்று சொல்க, அவர் கால்கள் புதைய தொடங்கிவிட்டன. சுதர்மன், நான் இதை அறியேன். இப்போதுதான் மனம் கொண்டிருக்கிறேன். மைந்தரை பெற்ற மகிழ்வை இதுவரை அறிந்திலேன். நான் சொல்லும் எச்சொல்லும் அவர் செவிக்கு பொருள் கொள்ளா. சிறுவர் குழறல் என்று நோக்கி சிரித்து கடந்து செல்வார். ஆம், எச்சொல்லும் சென்றடையாத இடம் ஒன்றுள்ளது. அங்கு மட்டுமே மனிதர்கள் பெரும் உவகையில் இருக்கிறார்கள். இங்கு சூழ்ந்துள்ள அனைத்தும் உள்ளூரும் அவ்வுவகையை நீர்த்து போகவே செய்கின்றன என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றார் முதிர்ந்து விழிபழுத்த குலமூத்தார் ஒருவர். அனைவரும் திகைப்புடன் திரும்பி அவரை நோக்கினர். அரசர் மேல் வீற்றிருக்கிறது பிள்ளை துயர் என்னும் தீச்சொல். அவர் கேட்டு பெற்ற தந்தை கொடையது என்று ஒருவர் சொல்ல பிற அனைவரும் அவரை திரும்பி நோக்கினர். என்ன நிகழப் போகிறது என்று அறியேன். இப்பிள்ளையை அவர் இழக்கப் போவதில்லை என்பது மட்டுமே ஆறுதல் அளிக்கிறது. ஏனெனில் இந்திரனை வெல்லும் மைந்தன் இவர் என்று நிமித்திகர்கள் மீண்டும் மீண்டும் உரைக்கிறார்கள். அதுவே நிகழட்டும் என்றான் சுதர்மன். அரசரிடம் சொல்வோம். கடிவாளமற்ற புரவி தேரை கவிழ்த்துவிடும் என ஒருவர் சொல்ல, அது எவ்வகையிலும் கவிழும் தேர் என நாம் அறிவோம். முடிந்தவரை அது ஓடட்டும். செல்லும் இன்பத்தையாவது அவர் அடையட்டுமே என்றார் பெரிதொருவர். எவரும் எதுவும் சொல்லவில்லை. 7 மாதம் ஆயுஷ் தன் இருத்தலின் கூர்முனையின் ஒளி மட்டுமென இருந்தான். ஒரு நாள் மைந்தனை கூடத்தில் விளையாட விட்டு அப்பால் அமர்ந்து அவன் ஆடலை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். உருண்டு செல்லும் களித்தேரை கையால் தட்டி தவழ்ந்து பின்தொடர்ந்து
செல்லும் வழியிலேயே சிமிழ் ஒன்றை கையில் எடுத்து அதை வாயில் வைத்து கடித்து சுழற்றி அப்படியே நழுவ விட்டு பாய்ந்து சென்று மர யானை ஒன்றை எடுத்து சுழற்றி அப்பால் எறிந்து குனிந்து தன் இடை அணிந்த சங்கிலியை பற்றி இழுத்து பிரிதொரு எண்ணம் தோன்ற திரும்பி அவனை நோக்கி சிரித்தான் நகுஷன். பித்தன் என மலர்ந்த முகத்துடன் அவனை நோக்கி கொண்டிருக்கும் தந்தையின் அக்காட்சியை அன்றே பிரிதொன்றையும் அவன் கண்டதே இல்லை. இந்தை இந்தை என்றபடி கைகளை நிலத்தில் ஓங்கி அரைந்தபடி எச்சில் குழாய் நெஞ்சில் ஒழுக அவனை நோக்கி வந்தான். மைந்தனை எடுத்து தூக்கி சுழற்றி நகைத்து நெஞ்சோடு அணைத்து இரு கன்னங்களில் முத்தமிட்டான் தந்தை. உணவூட்ட வேண்டும் அரசே என்றாள் அப்பால் நின்ற சேடி. கொண்டு வருக, நான் ஊட்டுகிறேன் என்றான். பொற்கிண்ணத்தில் பருப்பும் பாலும் நெய்யும் விட்டு பிசைந்த அன்னத்தை சேடி கொண்டு வர கைகளால் அள்ளி விரல்களால் மசித்து அதை மைந்தனுக்கு ஊட்டினான். அவ்வுதடுகளில் கைப்படுந்தோறும் அவன் விரல்கள் கனிந்து குழைந்து உருகிய நெய்யாலானவே என்றாயின. இளஞ்சுடர் நெய்யேற்பது போல் உண்ணும் மைந்தனை அப்போது பிறர் நோக்கலாகாதென்று நினைத்தான். சுவர் நோக்கி திரும்பி அமர்ந்து உணவை ஊட்டி முடித்த பின்னர் உடலெங்கும் உணவு சொட்டியிருந்த மைந்தனுடன் எழுந்து, என்னவென்று அறியேன், இப்போதெல்லாம் அவன் நன்கு உண்பதே இல்லை. 4 வாய் உண்டான், எஞ்சியதை நான் உண்டேன் என்றான் சேடியிடம். அவனை அறிந்திருந்த முதுச்சேடி, ஆம், அவர் உண்பது குறைந்து விட்டது, மருத்துவரிடம் சொல்ல வேண்டும் என்ற பின், கொடுங்கள் அரசே, கழுவி துடைத்து வருகிறேன் என்றாள். மைந்தனை அழிக்கையில் அவன் கை கால்களை உதைத்து முகம் சுளித்து வீறிட்டு அழுதான். அவ்வாறு அவன் அழுவதில்லை என்பதனால் என்ன என்ன என அவன் உடலை நோக்கினான் ஆயுஷ். நகை குத்தி இருக்கும், நான் நோக்குகிறேன் என்றாள் முதுச்சேடி. அவனுக்கு உகந்த முதுமகள் என்பதனால் எப்போதும் சிரித்தபடி உடன் செல்லும் நகுஷன் கை நீட்டி கண்ணீர் வழிய சிறு உதடு குவிந்து விதும்ப அழுதபடியே சென்றான். அவன் உடலின் பொன்னகை ஒளியை தொலைவு வரை நோக்கிய பின் உறக்க, நான் உடை மாற்ற வேண்டும், விரைந்து கொண்டு வருக என்ற பின் ஆயுஷ் அறைக்கு சென்றான். ஏவலனிடம் பிரிதொரு உடை வாங்கி அணிந்து கைமை கழுவி வெளிவந்த போது மைந்தனை சேடி கொண்டு வரவில்லை என்று கண்டான். எங்கே மைந்தன் என்று அங்கு நின்ற காவலனிடம் கேட்டான். மெய் கழுவ கொண்டு சென்றார்கள் என்றான் அவன். அதை நான் அறிவேன், அறிவிலியே, சென்ற நெடுநேரமாயிற்று, என்ன செய்கிறாள் என்று பார்த்து வா என்றான் ஆயுஷ் எரிச்சலுடன். சென்று மீண்ட காவலன், அரசே, மைந்தனை பிரிதொரு சேடியிடம் கொடுத்திருக்கிறார் முதுசெவிலி. உடல் ஈரத்தை துடைத்து எடுத்து வரச் சென்ற அவள் எங்கோ மைந்தனுடன் விளையாடச் சென்று விட்டாள் என்றான். விளையாடச் சென்றாளா? எவரும் அறியாமலா? இக்கணமே மைந்தனையும் அச்சேடியையும் எங்கு கொண்டு வருக. என் அறிதலின்றி மைந்தனை எங்கும் கொண்டு செல்லலாகாதென்று எத்தனை முறை ஆணையிட்டிருக்கிறேன் என்று கூச்சலிட்டான். தன் உடல் பதறிக்கொண்டிருப்பதை உணர்ந்ததுமே எப்போதும் அணையாமல் ஆழத்தில் இருந்த அச்சத்தை பேருருவாக கண்டான். அத்தனை பெரும் பித்தெழுவதற்கு அதுவே அடிப்படை என்று உணர்ந்தான். இக்கணமே என் மைந்தன் இங்கு வர வேண்டும், செல்க என்று அவன் கைவீசி கூவினான். அவனுடைய சினத்தை காவலர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்பால் சென்று, விரைந்து குழவியை அரசரிடம் கொண்டு செல்லுங்கள், உடல் தீப்பற்றியது போல அங்கு நின்று கூச்சலிடுகிறார் என்றான். முதுசேடி, எங்கு சென்றாள் அவள்? என் ஆடையை மிதித்து அவிழச் செய்து விட்டார், ஆகவேதான் அவளிடம் அளித்தேன், ஆடை திருத்துவதற்குள் கொண்டு சென்று விட்டாள் என்றாள். கண்ணியருக்கு மைந்தர் என்றால் பித்து என்றாள் ஒருத்தி. குழந்தையுடன் சென்றவளை சிரித்தபடியும் எரிச்சல் கொண்டபடியும் தேடியவர்கள் மெல்ல அச்சம் கொண்டனர். எங்கே என் மைந்தன், எங்கே? இக்கணம் இங்கு வரவில்லை என்றால் தலைகளை வெட்டி உருட்ட ஆணையிடுவேன் என்ற அரசன் கூவினான். ஏதோ ஒரு கணத்தில் அனைவரும் அறிந்தனர், பிழை ஒன்று நிகழ்ந்துவிட்டது என்று. முகங்கள் அனைத்தும் மாறின. மைந்தனை காணவில்லை, அரண்மனையில்தான் எங்கோ இருக்கிறான், தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றான் காவலர் தலைவன். அமைச்சரை அழையுங்கள், அமைச்சரை அழைத்து வாருங்கள் என்று கூவியபடி இடைநாழியில் ஓடினான். அரசனின் பதற்றம் எதனால் என்று தெரியாத அமைச்சர்கள் ஒருவரோடொருவர் விழி தொட்டு கொண்டு இதழ் விரியாது புன்னகைத்தனர். இயல்பாக வெளியே சென்று, எங்கே அந்த சேடி? அரசர் கேட்கிறார், அவளை ஒழித்துவிட்டு மைந்தனை மட்டும் கொண்டு வரச் சொல்லுங்கள்
வாளை உருவி அவள் தலையை கொய்து விடுவார் போல் இருக்கிறது என்றார் சிற்றமைச்சர். ஆனால் சேடியர் முகங்களில் இருந்த அச்சம் அவரை பாதியிலேயே சொல் முறியச் செய்தது. அரண்மனையின் அகத்தளங்களில் எங்கும் மைந்தனுடன் அச்சேடியை பார்க்கவில்லை. இவ்விடைநாழி வழியாக சென்றால் 3 வாயில்கள் உள்ளன. ஒரு வாயில் நெடுங்காலமாக பூட்டியுள்ளது. அதை திறக்க தச்சரால் அன்றி முடியாது. பிற 2 வாயில்களிலும் சேடியர் நின்றிருந்தனர். எவரும் மைந்தனுடன் சென்ற சேடியை பார்க்கவில்லை என்றார் பெண் மாளிகையின் காவலரான ஆணிலி. ஐயம் எழ முதுசேடி, இத்திருவாசலை திறந்து பாருங்கள் என்றாள். ஆணிலிகளின் தலைவி வந்து திறந்தபோது அக்கதவு இயல்பாக விரிந்தது. முன்னரே அதை உடைத்து வைத்திருந்தார்கள் என்று தெரிந்தது. வஞ்சம், ஏதோ வஞ்சம் நிகழ்ந்துவிட்டது என்று முதிய சேடி கூவினாள். கதறியபடி நிலத்தில் விழுந்து தலையில் அரைந்து கொண்டு அழுதாள். இல்லை அன்னையே, பார்ப்போம், பொறுங்கள் என்று ஆணிலி சொன்னாள். அவ்வாயிலை திறந்து மறுபக்கம் சென்றபோது அங்கு செறிந்திருந்த செடிகளுக்கு நடுவே இளவரசனின் அணிகளும் ஆடைகளும் சிதறி கிடப்பதை கண்டனர். செவிலியர் தலைவி ஓடி வந்து காவலர் தலைவனிடம், இளவரசரை யாரோ கவர்ந்து சென்று விட்டார்கள் என சொல்லி அழுதாள். அவன் முரசுகள் முழங்கட்டும், கோட்டை காவல் அனைத்தும் கூர்கொள்ளட்டும், இளவரசருடன் செல்லும் அச்செடியை உடனடியாக பிடித்தாக வேண்டும் என்றபடி ஓடினான். செய்தி அறிந்ததும் சுதர்மன் ஆம் என்னும் சொல்லை தன்னுள் உணர்ந்தான். எதிர்நோக்கி இருந்தது அதுவே. சொல்லாக தன் உள்ளத்தை கோத்துக்கொண்டு அரண்மனைக்குள் சென்றான். இடைநாழிகளிலும் அறைகளிலும் பதறியபடி ஓடி காண்போரிடமெல்லாம் கூச்சலிட்டு, என் மைந்தன், என் மைந்தன் என்று தவித்து கொண்டிருந்த ஆயுஷை கண்டான். இதற்குத்தானா என்னும் சொல்லென அவன் உள்ளம் மாறியது. அச்சொல் மீள மீள ஒலிக்க அவன் நீள் மூச்செறிந்தான். வெளிவந்து, நகரெங்கும் எவ்வடிவிலும் எக்குழந்தையும் வெளிச்செல்லலாகாது. இந்நகரின் அனைத்து குழந்தைகளையும் அரண்மனை முகப்புக்கு கொண்டு வர ஆணையிடுங்கள் என்றான். அருகில் இருந்த ஒற்றனிடம், அரசமைந்தனாக அவர் வெளிக்கொண்டு செல்லப்பட மாட்டார், மாற்றப்பட்டிருப்பார் என்றான். எனவே குழவிகளும் குழவி வடிவு கொண்ட எதுவும் குழவியை வைக்கத்தக்க எக்கலமும் நோக்கப்பட வேண்டும் என்றான். ஆம் என்று உரைத்த ஒற்றன் விரைந்தான். நகரெங்கும் எச்சரிக்கை முரசுகள் முழங்கலாயின. திகைத்து முரசு மேடைகளுக்கு முன் கூடிய மக்களிடம் இளவரசனை எவரோ கவர்ந்து சென்ற செய்தி சொல்லப்பட்டது. கிளர்ந்தெழுந்த மக்கள் எவரிடம் சினம் கொள்வதென்று அறியாது கூச்சலிட்டனர். ஒருவரோடு ஒருவர் பூசல் கொண்டனர். செய்தி அறிந்ததுமே அன்னையர் பாய்ந்து சென்று தங்கள் மைந்தரை அள்ளி நெஞ்சோடு அணைத்து நடுங்கலாயினர். கோட்டை வாயில்கள் அனைத்தும் மூடப்பட்டன. கோட்டைக்கு வெளியே இருந்த குறுங்காடிகளிலும் கால்வழிகள் அனைத்திலும் ஒற்றர்களும் காவலர்களும் புறவிகளில் ஏறி கூர் நோக்கியபடி அலையத் தொடங்கினர். மாபெரும் வலையொன்று குருநகரியிலிருந்து கிளம்பி 8 திசைக்கும் விரிந்து சென்றது. பரல் மீன் அள்ளும் சிறு வலை என காவல் படையொன்று நகரை சூழ்ந்து குறுகி அணைத்து ஒவ்வொரு இடமாக நோக்கி ஒவ்வொரு குழந்தையாக தொட்டு அறிந்து அரண்மனையை அணுகி வந்தது. அத்தொன்மையான கட்டடத்தின் கருவூலங்களையும் கரவறைகளையும் சுரங்கங்களையும் மறைவிடங்களையும் பொந்துகளையும் நீர்நிலைகளையும் ஆராய்ந்தது. மைந்தன் சென்ற பாதையை வந்து பார்த்த காவலர் தலைவன் அங்கு மண்ணில் பதிந்த காலடியை கூர்ந்து நோக்கினான். இது அப்பெண்ணின் காலடியா என்றான். ஆம், இங்கு பிறர் வருவதில்லை என்றாள் ஆணிலியர் தலைவி. நிமித்த கணிகன் வந்து குனிந்து நோக்கி, இது நாகர்குலத்து பெண் என்றான். எப்படி தெரியும் என்றான் காவலர் தலைவன். மரங்களில் ஏறும் பொருட்டு சிறு வயதிலேயே கால்களை பழக்குபவர் அவர்கள். ஆகவே பாதங்கள் வெளிப்பக்கமாக திரும்பியிருக்கும் என்றான் நிமித்த கணிகன். காவலர் தலைவன் சில கணங்கள் விழி நிலைத்துவிட்டு மீண்டு, நாகர்குல பெண் கவர்ந்து சென்றாள் என்றால் மைந்தனை மீட்பது எளிதல்ல. தனித்து வந்திருக்க மாட்டாள். வெளிச்செல்லும் வழியொன்றை அமைக்காமல் உள்ளே நுழைந்திருக்க மாட்டாள். நாகம் வளை புகவல்லது. தலையை வாயிலில் வைத்த பின்னர் உடலை வளைத்து உள்ளெழுப்பது. கட்செவி கொண்டது. இங்கிருந்து தன் நகர் வரை மைந்தனை கொண்டு செல்லும் தொடர் அமைப்பொன்று முன்னரே உருவாக்கப்பட்டிருக்கும். நம் கால்களுக்கு கீழே அல்லது கண்களுக்கு தெரியாமல் அது அமைந்திருக்கும் என்றான். எவ்வண்ணம் இதை அரசரிடம் சொல்வது என்று குலத் தலைவர் ஒருவர் சொன்னார். சொல்லியாக வேண்டும் என்பது நமது கடமை. அவர் எதிர்பார்த்திருந்ததும் இப்பெரும் துயரை அல்லவா என்றார் பெரிதொருவர்.
அதை சொல்லியே ஆக வேண்டும். நம் வாழ்வில் இப்பெருங்கடனையும் அடைந்தோம் என்றே கொள்க என்றார் இன்னொருவர். சொல்ல வேண்டியதென்ன என அவர்கள் செய்யுள் யாப்பது போல் சொல் சேர்த்து சமைத்து கொண்டனர். ஆனால் அவர்கள் அணுகியதுமே கண்ணீரும் சிரிப்பும் சிந்த ஓடி வந்த அரசன், கிடைத்து விட்டானா? கிடைத்து விட்டான் அல்லவா? நன்று நன்று, நான் அறிவேன். கிடைத்து விடுவான் என நான் முன்னரே அறிந்திருந்தேன். என் மூதாதையரும் தெய்வங்களும் என்னை கைவிடுவதில்லை. நான் அறத்தில் அமர்ந்தவன் என அவர்கள் அறிவார்கள் என்று கூவியபடி அவர்களின் கைகளை பற்றி கொண்டான். மூத்த குடித்தலைவர், ஆம் அரசே, கிடைத்துவிட்டது போலத்தான், செய்திகளுக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு திரும்பி வந்தார். 7 முறை அவர்கள் செய்தியை சொல்லும் பொருட்டு அவனை அணுகினர். அவர்களால் அதை அவனிடம் சொல்லவே முடியவில்லை. அவர்கள் சுதர்மனிடமே சென்று அதை சொன்னார்கள். அவரே அறிவார். அவர் அறிந்ததில் அவர் மெல்ல சென்று அமரட்டும். நாம் அவரை ஏன் பிடித்து அதன் மேல் தள்ள வேண்டும் என்றான் சுதர்மன். அவர்கள் சில கணங்கள் நோக்கி அமர்ந்த பின் நீள் மூச்சுடன் எழுந்து சென்றார்கள். காற்றில் கரைந்தழிவது போல இளமைந்தன் குருநகரியிலிருந்து முற்றிலும் மறைந்து போனான். 15 நாட்கள் எறும்புகள் போல கொசுக்கள் போல குருநகரியின் படை வீரர்களும் ஒற்றர்களும் அந்நிலத்தை அணுவிடைவெளியின்றி தேடிச் சலித்தனர். ஒவ்வொருவரும் 3 முறை உசாவப்பட்டனர். ஒரு பொந்தோ புழையோ எஞ்சாமல் துழாவப்பட்டது. பின்னர் உறுதியாயிற்று, மைந்தன் மீளப்போவதில்லை என. உண்மையில் தேடத் தொடங்குகையிலேயே ஒவ்வொருவரும் உள்ளூர அதை அறிந்திருந்தார்கள். தங்கள் விழைவால் அதை தள்ளி பின்னால் செலுத்தி, இதோ எழுந்து விடுவான், இங்கு இருப்பான் போலும் என்று உள்ளத்தை பயிற்றுவித்தனர். ஆகவே தேடும் இடங்களில் அவன் இல்லாத போது எழுந்த ஏமாற்றம் அவர்களுக்கு துயர் அளிக்கவில்லை. மேலும் மேலும் என நம்பிக்கையை ஊட்டிக்கொள்ளவே அது பயன்பட்டது. தேட தேட அச்செயலே அவர்களை பயிற்றுவித்தது. பின்னர் நம்பிக்கையின் பொருட்டோ எதிர்பார்ப்பின் பொருட்டோ அன்றே, அச்செயலை முழுதுறச் செய்வதன் பொருட்டே அதை செய்யலாயினர். ஆனால் ஏதோ ஒரு கணத்தில் அந்நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் முற்றாக அணைந்தது. அக்கணமே அச்செயல் வீணென்றாயிற்று. அவ்வுணர்வு அந்த தேர்ச்சியை பொருளில்லாமல் ஆக்கியது. மேலும் சில நாள் நிகழ்ந்தபோது அது வெறும் சடங்கென்று ஆகியது. அலை நீரில் கட்டி நிறுத்தப்பட்ட மீன் வலை என நகரம் பொருளில்லாமல் நெளிந்து கொண்டிருந்தது. தேடலை நிறுத்தலாம் என்று சுதர்மன் சொன்னபோது, ஏன், அது நிகழ்ந்து கொண்டிருக்கட்டுமே என்றார் குலம் மூத்தார் ஒருவர். என்றோ ஒரு நாள் நம் மைந்தர் கிடைப்பார் என்றே நான் எண்ணுகிறேன். நிமித்த நூல்படி இந்நகரை அவர் ஆழ்வார். ஆகவே அவர் கிடைத்துத்தான் ஆக வேண்டும் என்றார். அதை நானும் நம்புகிறேன் என்றான் சுதர்மன். ஆனால் நம்பிக்கை இழந்த பின் இத்தேடல் வெறும் சடங்கென்றே ஆகும். அதில் ஒருபோதும் மைந்தன் சிக்கப் போவதில்லை. மாறாக தேடுதலை முழுமையாக நிறுத்தி கொண்டு விட்ட பின் நம் உள்ளம் அதை மறைக்க ஆழம் எடுத்துக்கொள்ளும். நம் புலன்களை அது ஆளும். மிகச்சிறிய தடயத்தை கூட அது கண்டு சிலிர்த்தெழும். நாம் தேடாமல் ஆகும்போது மைந்தனை கொண்டு சென்றவர்கள் இயல்பு மீளக்கூடும். எவ்வண்ணமோ அவன் இங்கு மீள அது வழிவகுக்கும் என்றான். எனக்கு இது புரியவில்லை. ஆயினும் தங்கள் ஆணை என்றார் குலமூத்தார். தேடல் நிறுத்தப்பட்டது. அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்படவில்லை. ஏனென்றால் தேடுவதை நிறுத்துவது அனைவரிலும் குற்ற உணர்ச்சியை உருவாக்கும் என்றும், அதை வெல்ல பிறர் மேல் பழி சார்த்த முயல்வார்கள் என்றும், அவர்களுக்கு அரசே முதல் பழிநிலை என தோன்றும் என்றும் சுதர்மன் சொன்னான். தேடும் பணியிலிருந்த ஒற்றர்கள் நாளுக்கொருவராக வேறு பணிக்கு அனுப்பப்பட்டனர். மெல்ல எவரும் அறியாமலேயே தேடல் நின்றது. ஆனால் ஒவ்வொருவரும் எங்கோ தேடல் நிகழ்வதாகவும் தாங்கள் மட்டும் வேறு பணிக்கு சென்றதாகவும் எண்ணிக்கொண்டார்கள். அரசன் முதல் பல நாட்கள் வெறியன் போல எதிர்ப்படும் அனைத்து வீரர்களையும் அறைந்தும் செவிலியர்களை மிதித்தும் அரண்மனையை சுற்றி வந்தான். அரண்மனையிலேயே எங்கோ மைந்தன் இருக்கிறான் என்னும் எண்ணத்தை அவன் தன்னுள் அணையாது வைத்திருந்தான். பல நாட்களுக்கு பின்னர் ஒரு நாள் கனவு கண்டு மைந்தன் நகருக்குள் எங்கோ இருப்பதாக சொல்லி இறங்கி ஓடினான். அவனை தொடர்ந்து காவலரும் அமைச்சரும் ஓடினர். இங்கிருக்கிறான், ஆம், நான் அறிவேன், மூடர்களே, இங்கே என்று அவன் கூவினான். மூடிய கதவுகளை சுட்டி, இங்கே, இதை உடையுங்கள் என்று ஆணையிட்டான். அவன் ஆணைப்படி 100கணக்கான கதவுகள் உடைக்கப்பட்டன. சுவர்கள் இடிக்கப்பட்டன. நகர் முழுக்க அவன் கூச்சலிட்டபடி அலைந்தான்.
கண்ணில் பட்ட குழந்தைகளை எல்லாம் மைந்தன் என எண்ணி கை நீட்டியபடி ஓடினான். அவனை கண்டதுமே அன்னையர் குழவியருடன் ஓடி ஒளிய அவன் வாளை உருவி கூவியபடி அவர்களை துரத்தி சென்றான். பின்னர் நகரில் இருந்து வெளியேறி காட்டுக்குள் தேடலானான். பல நாட்கள் அவனும் படை வீரர்களும் புறக்கோட்டை காடுகளுக்குள் அலைந்தனர். மெல்ல அவன் அடங்கலானான். கொந்தளிப்பு அடங்கி சொல் நின்றது. அதற்கு உண்ணாமல் உறங்காமல் இருந்தமையால் அவன் உடல் அடைந்த சோர்வே வழி கோலியது. எலும்புருவாக ஆன அவன் புறவி மீது அமரும் ஆற்றலை இழந்தான். தேரில் அமர்ந்தாலும் சோர்ந்து துயிலலானான். பின்னர் அவன் நாளெல்லாம் மஞ்சத்திலேயே கிடந்தான். எண்ணி நெஞ்சு கழுழ்ந்து அழுதான். பின் கனவுகளில் எதையோ கண்டு, தெற்கு வாயிலுக்கு அருகே ஒரு சுரங்கப்பாதை உள்ளது, சென்று நோக்குக, அறிவிலிகளே, உடனே செல்க என்று ஆணைகளிடத் தொடங்கினான். பின்னர் ஆணைகள் குறைந்து விழிநீர் மட்டும் வழிந்து கொண்டிருக்க வெறித்த முகத்துடன் படுத்திருந்தான். நாட்பட்ட அந்த அழுகையே அவன் முகம் என்றாகியது. தன்னை சாளரத்தருகே அமரச் செய்யும்படி கை காட்டினான். அவனை ஆணிலை சேடியர் தூக்கி சாளரத் தட்டில் அமர்த்தினர். அவன் இரவும் பகலும் அங்கேயே அமர்ந்திருந்தான். பெருந்துயர் தான் அமர்வதற்கான இடத்தை உருவாக்கும் பொருட்டு பிரிதனைத்தையும் அழித்து விடுகிறதே என்றார் நிமித்திகர். அவன் உள்ளத்தில் பழைய நினைவுகளும் அன்றாட நினைவுகளும் நாளை கனவுகளும் விலகின. சூழலை புலன்கள் உள்வாங்கவில்லை, முகங்களை அறியவில்லை. ஒழிந்த அவன் உளவெளியில் அத்துயர் அன்று பிரிதொன்றும் இருக்கவில்லை. அது தெய்வ துயர். அதற்கு மானுடர் செய்வதற்கு ஒன்றுமில்லை. நாம் காத்திருப்போம் என்றார் மருத்துவர் தலைவர். இரவும் பகலும் மாறா நோக்குடன் சாளரங்களின் அருகிலேயே அமர்ந்திருந்த அரசனை பேண ஆணிலி காவலரும் சேடியரும் அடங்கிய குழு ஒன்று அமைந்தது. மருத்துவர் நாள்தோறும் வந்து அவனை நோக்கினார். நிமித்திகர் ஒவ்வொரு நாள் நகர்வையும் கணித்தனர். வரவிருப்பது ஒன்றே. எதிர்பாராத போது அது எளியதோர் காற்று. வழி நோக்கி நின்றிருந்தால் பேருரு கொண்டு எழும் கொடுந்தெய்வம் என்றார் நிமித்திகர். உடலை எண்ணியே நான் வியக்கிறேன். அது எவ்வளவுதான் தாங்கிக் கொள்கிறது என்றார் மருத்துவர். ஆயுஷின் உடல் மெலிந்து எலும்பு குவை என்று ஆயிற்று. ஒற்றை காவலன் அவனை எளிதாக தூக்கிச் சென்று நீராட்டி ஆடை அணிவித்து அரண்மனையின் சாளரங்கள் அருகே அமரச் செய்ய முடிந்தது. உந்திய கண்ணை எலும்புகளும் எலும்பு விளிம்புடன் குழிந்த கண்களும் உள்ளடங்கிச் சுருங்கிய வாயும் மெலிந்து குரல் வளை புடைத்த கழுத்தும் எலும்பு சட்டமென்றான தோள்களுமாக மூன்றாக மடிக்கப்பட்ட தொன்மையான மரச்சட்டம் போல அவன் அசையாமல் நாள் முழுக்க அமர்ந்திருந்தான். அவ்வுடலுக்குள் உள்ளமென ஒன்று இயங்குகிறதா? இல்லை என்றால் அப்புலன்கள் எங்கிருந்து ஆணை பெறுகின்றன என இள மருத்துவர் ஒருவர் வியந்தார். உள்ளம் என்பது உள்ளிருப்பதின் ஆடை மட்டுமே. அதை களைந்துவிட்டது அது என்றார் முதிய மருத்துவர். அரசன் இமைப்பதே இல்லை என்பதை முதிய மருத்துவர்தான் கண்டடைந்தார். விந்தைதான். இமையா விழி மிக விரைவிலேயே நோக்கெழுந்துவிடும். நீர் படர்ந்து வீங்கும். இவர் விழிகள் நெற்றுக்கள் போல வறண்டுள்ளன. விழிகள் அசைவதும் இல்லை என்றார். இள மருத்துவர், அவ்வுடலில் மூச்சு ஓடுவதே தெரியவில்லை. முன்னரே இறந்த உடல் ஒன்று எதன் பொருட்டோ உறுதி பூண்டு தன்னை காற்றில் தொடுத்து கொண்டு அமைந்திருப்பது போல தெரிகிறது என்றார். பெருந்துயர். பெரிதொன்றும் சொல்வதற்கில்லை. எதன் பொருட்டென்றாலும் பெருந்துயர் என்பது ஒன்றே. எவ்வடிவு கொண்டாலும் தெய்வம் ஒன்றே என்பது போல என்றார் 100 ஆண்டு கடந்த குல மூத்தார் ஒருவர். மாமலர் 32வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.